கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் மறுபடியாய் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நாம் கேட்க போகிற வேத வசனத்தின் நிமித்தமாக ஆண்டவர் ஒரு பிரதிபலனை நமக்கு தரும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் தேவனே, இந்த ஜூலை மாதமெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் உம்முடைய கிருபைகள் பெரியது. உம்முடைய கிருபை நிமித்தமாய் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் இந்த வேத வசனங்களை கேட்கும்பொழுது உலகமெங்கும் இருக்கிற அநேக ஆத்துமாக்களை நீ ரட்சிக்கணும், ஆசீர்வதிக்கணும். தேவனே, இந்த வேத வசனம் ஒவ்வொரு வீடுக்குள்ள பிரவேசித்து ஒவ்வொரு வீட்டாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் தலையின் மேல் உடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட காணப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. மறுபடியும் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தையும் கூட நாம் படிப்போம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதியுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ உலகத்திலே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் ஊழியத்தின் மத்தியிலும் கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் மத்தியிலும் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஜெபம் என்று சொல்லப்படும் போது அந்த ஜெபம் ஏன் பரலோகத்தின் தேவன் கேட்கவில்லை? ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் சொல்கிறோமே, நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் இல்லை? ஒரு தேவ பிள்ளை ஜெபம் பண்ண வேண்டுமானால் வேதத்திலே
சில ஒழுங்கு முறைகள் இருக்கிறது. ஜெபம் என்று சொல்கிறது ஏதோ மனுஷனிடத்திலே நாம் பண்ணுகிறது அல்ல. ஏதோ உலகத்திலே ஒரு அதிகாரியின் இடத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறதல்ல. ஜெபம் என்று சொல்வது தேவனிடத்திலே நாம் பேசுகிறது தான். தேவனும் நாம் தேவனோடு பேச வேண்டும். அந்த ஜெபம் உண்மையான ஜெபமாய் இருந்தால் தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இன்னொன்று, நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஒரு பிரதிபலனை நீங்கள் காண வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவனும் சொல்கிறார், ஜெபமே ஜெயம் என்று தான் சொல்கிறோம். உண்மையான ஜெபம் செய்கிற ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் ஜெயத்தை தான் காண்கிறான். தோல்வி என்பதே அவருடைய வாழ்க்கையில் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் எத்தனையோ விதங்களிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கவில்லை? அப்படியானால் நம்முடைய தேவன் உண்மையானவர் அல்லவா? அவர் பொய்யான தேவனா? அப்படி அல்ல. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சக்தன். அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் சீயோன் பர்வதத்திலே பெரியவர். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமத்துக்கு கட்டளையிடப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பொய்யானவர் அல்ல. நம்முடைய தேவன் கல்லானவர் அல்ல. நம்முடைய தேவன் மரம் அல்ல. நம்முடைய தேவன் ஒரு செடியும் அல்ல. நம்முடைய தேவன் பொன்னினாலேயோ வெள்ளினாலேயோ மரத்தினாலேயோ செய்யப்பட்ட ஒரு தேவன் அல்ல. அவர் அனாதி தேவன், அடைக்கலமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஜெபங்களை எப்படி செய்கிறார்கள்? அதனால தானே அந்த ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. நான் வாசித்ததான வேத பகுதியிலே மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது ஒன்று மாயக்காரரை போல, இரண்டாவது மனுஷர் காணும்படியாக, மூணாவது ஆலயங்களிலே, நான்காவது சந்திகளின் வீதிகளிலே. இந்த 4 விதமான இடங்களிலே பண்ணுகிற ஜெபங்களை குறித்து விவரமாய் நாம் பேசி முடிப்போம். 6ஆம் வசனம் சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து. அப்போ ஒரு மனிதன் ஜெபம் பண்ண வேண்டுமானால் அதற்கு ஒரு ஒழுங்கு முறைகளும் கூட இருக்கிறது. அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பிரதிபலன் அளிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களிலே பிரதிபலன் இல்லாமல் போனதற்கு காரணம், தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆம் வசனம் சொல்கிறது, மாயைக்காரரை போல. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் முதல் காரியம் மாயைக்காரரை போல, இரண்டாவது மனுஷர் காணும்படியாய் ஜெபிக்கிறோம், மூன்றாவது ஜெப ஆலயங்களிலே, நான்காவது வீதிகளிலே. இந்த 4 இடங்களிலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மனுஷனுடைய சுபாவங்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலதான் இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கவில்லை. அதற்காக தான் தேவன் கீழே 6ஆம் வசனம் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், அப்ப ஜெப ஆலயங்களிலோ வீடுகளிலோ
இங்கெல்லாம் பண்ணுகிற ஜபங்கள் சரியானது அல்லவா என்று இங்கே அவர் சொல்லுகிற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீயோ 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, நீ என்றால் ஒரே ஒரு மனிதனுக்காக, இங்க ஆராதனையை குறித்தோ ஒரு 100 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற காரியங்களை குறித்தோ அங்கே எழுதப்படவில்லை. பொதுவாக ஜெப ஜீவியம், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெப ஜீவியம் எப்படி கட்டப்படுதல், அந்த ஜெப ஜீவியத்திலே அந்த ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும், நீ ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஒரு தனிப்பட்ட ஜெப ஜீவியத்திலே நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தனிப்பட்ட விதத்திலே தன்னை ஒரு ஜெப வீரனை போல, ஜெபிக்கிறவனை போல, நான் தான் ஜெபிக்கிறேன், இந்த பூமியிலே யாரும் ஜெபிக்கவில்லை, என் ஜெபம்தான் பெரியது, இப்படி என்று பல விதங்களிலே தன்னை தனிப்பட்ட விதங்களிலே அவர்கள் ஜெப வீரராய் காட்டிக்கொள்கிறார்கள். ஜெப ஆலயங்களுக்கோ ஆராதனைக்கு வந்தா கூட அவர்களுக்கும் ஆராதனைக்கும் சம்பந்தம் இல்லாமல் தங்களுடைய ஜெப காரியங்களிலே அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே, அதான் அங்கே கிளியராக தேவன் ஒவ்வொரு பகுதியை அங்க சொல்கிறார். முதலாவது மாயைக்காரரை போல, இரண்டாவது மனுஷர் காணும்படியாக, மூன்றாவது ஆலயங்களிலே, நான்காவது வீதியின் சந்திகளிலே. தேவனுடைய பிள்ளையே, முதலாவது மாயைக்காரர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறார்கள், நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள், நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதனையை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு ஊழியர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுதோ எப்படி ஜெபிக்கிறார்கள்? மாயைக்காரரை போல. அப்போ மாயக்காரர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? மாயக்காரனாய் யார் ஜெபம் பண்ணுகிறார்கள்? மாயக்காரனை போல எப்படி ஜெபம் பண்ணுகிறார்கள்? தேவ பிள்ளைகளே, மாயக்காரன் என்றால் இருதயத்திலே சுத்தம் இல்லாதவர்களை தான் மாயக்காரர்கள். ஆவிக்குரிய அர்த்தம், இருதயத்திலே யார் சுத்தம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மாயக்காரர்கள். தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, ஊழியர்களே, உன்னுடைய ஜெபம் மாயக்காரனுடைய ஜெபமாய் இருந்தால் நீ 10 வருடம் அல்ல 1000 வருடம் நீ ஜெபித்தாலும் உன் ஜெபத்துக்கு பிரதிபலனை நீ காண முடியாது. மாயக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். யார் அந்த மாயக்காரன்? இருதயத்திலே சுத்தம் இல்லாதவர்கள் தான் மாயக்காரர்கள். ஆகினால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீ ஜெபம் பண்ணும்போது, நீ தனிப்பட்ட விதத்திலே உன் அறை வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரனை போல அல்ல, பக்திமானாய் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு பயபக்தி உண்டானவனாய், அவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். மாயக்காரர் என்றால் இருதயத்தில் சுத்தமில்லாதவர்கள். அதனால்தான் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அந்த இருதயத்திலிருந்து 13 காரியங்களை குறித்து அங்க வாசிக்கிறோம். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்திலே சுத்தமில்லாதவனாக, உன் இருதயத்திலே பலவிதமான கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மார்க்கபேதங்கள், கலகங்கள், இச்சைகள், பிரிவினைகள், இதெல்லாம் வைத்துக்கொண்டு நீ ஒரு பக்திமானை போல, தேவனுக்கு பயப்படுகிறவனை போல நீ ஜெபம் பண்ணுகிறாய்.
இதைதான் அங்கே தேவன் ரகசியமாய் சொல்கிறார். மாயக்காரரை போல இருதயம் சுத்தமில்லை, இருதயத்திலே பலவிதமான போராட்டங்கள், இருதயத்திலே கசப்புகள், வைராக்கியங்கள், அநேகருடைய காரியங்களை நீ வஞ்சிக்கிறாய், அநேக மனுஷனுக்கு நீ துரோகம் செய்கிறாய், அநேகருடைய காரியங்களிலே நீ வஞ்சிக்கிறவனா இருக்கிறாய். நீ பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் இப்படி கேட்பார். வேதம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்களாம். உன் ஜெபம் தேவன் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் தேவன் கேட்க வேண்டுமானால் இருதயம் சுத்தமாயிருந்து நீ ஜெபம் பண்ண வேண்டும். இருதயத்திலே பலவிதமான கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், மார்க்க வேதங்கள், இச்சைகள், பலவிதமான கலையாட்டுகளை நீ இருதயத்தில் வைத்துக்கொண்டு நீ பக்திமானை போல என் ஜெபத்தை கேளும் என்று நீ ஜெபம் பண்ணால் அது உண்மையான ஜெபம் அல்ல, அதுதான் மாயக்காரனுடைய ஜெபம். அல்லேலூயா. மாயக்காரனே, மாயக்காரனான விசுவாசியே, மாயக்காரனான ஊழியனே, முதலாவது நீ மனம் திரும்பு. உன் ஜெப ஜீவியம் இன்றைக்கு நீ ஊழியத்துக்காக எத்தனையோ காரியங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுகிறாய். எதனாலே உன் ஜெபம் கேட்கப்படவில்லை? உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் உன் இருதயம் மாயமற்ற மாயக்காரனுடைய இருதயத்திலிருந்து திரும்பி வர வேண்டும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதான் வேதம் சொல்கிறது. மாயக்காரனை போல இயேசு சொன்னார், எத்தனையோ பேர் மாயக்காரனை போல ஜெபம் பண்ணுகிறார்களே, அவர்கள் ஜெபம் பரலோகத்தின் தேவன் கேட்கவில்லை. அவர்கள் ஜெபித்தாலும் அதற்கு பிரதிபலன் கிடைக்காது. நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு பரலோகத்திலே பிரதிபலன் கிடைக்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் அங்கிருந்து உனக்கு பிரதிபலனை அனுப்ப வேண்டுமானால் மாயக்காரனை போல நீ ஜெபிக்க கூடாது. உன் இருதயத்தை நீ சுத்தப்படுத்து. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டபடி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டபடி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான், இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. உன் இருதயம் பொல்லாதவைகளாய் பொல்லாதானவைகளை சிந்தித்து ஆலோசித்து அது கெட்டு போய் இருக்கிறது. கெட்ட இருதயத்தோடு நீ தேவனை கூப்பிட்டால் உன் தேவன் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாய் தேவனை கூப்பிடுங்கள். தேவ பிள்ளையே, உன் இருதயம் எப்படி இருக்கிறது? நீ மாயக்காரனை போல நடித்துக் கொண்டிருக்கிறாயா? மாயக்காரனை போல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? மாயக்காரனை போல விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாயா? மாயக்காரனை போல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாயா? மாயக்காரனை போல ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறாயா? மாயக்காரனே, மனம் திரும்பி என்று ஆண்டவர் சொல்கிறார். மாயக்காரனுடைய ஜெபத்தை பரலோகம் கேட்கிறதில்லை. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இத்தனை வருஷ காலமாய் இருதயத்திலே எத்தனையோ காரியங்களை வைத்து ஜெபித்து ஜெபித்து என் ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதுவே இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக இன்றைக்கு இதுவே தேவன் உனக்கு கொடுக்கிற பதில். உன் ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமானால் மாயக்காரனுடைய இருதயத்தை மாற்றி. உன் இருதயம் மாயக்காரனாயிருக்கிறது. நீ மாயக்காரனை போல ஜெபிக்கிறாய். அந்த ஜெபத்துக்கு காலம் காலமாய் நீ பதிலை காண முடியாது. இன்றைக்கே இப்பொழுதே இந்த வசனத்தின் மூலமாக உன் இருதயத்தை நீ சுத்தப்படுத்தி நீ ஜெபிப்பாயானால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னாரே. அந்த வசனத்தின் பிரகாரம் உன் ஜெபத்துக்கு நீ பிரதிபலனை தரிசிப்பாயாக. உன் ஜெபத்துக்கு நீ பலனை தரிசிப்பாயாக. இன்றைக்கு இந்த க்ஷணமே தேவன் உனக்கு தரிசனமாகுவார். மறுபடியுமாக இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இரண்டாவது காரியம், முதல் காரியம் மாயக்காரனை போல ஜெபிக்கிறார்களாம். இதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் மனுஷர் காணும்படியாக. இந்த மனுஷர் காணும்படியாக என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே அன்பு இல்லாதவர்களாக மனுஷர் காணும்படியாக என்று சொன்னார். பாருங்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள், ஊழியர்களோ விசுவாசிகளோ கிறிஸ்தவர்களோ
இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் காணும்படியாக காணும்பொழுது அவர்களுக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை. புருஷன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, தாய் தந்தைக்குள்ள அன்பு இல்லை, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை, விசுவாசி ஊழியக்காரனுக்குள்ள அன்பு இல்லை. அன்பு இல்லாத கிரியை செத்தது என்றுதான் வேத வசனம் சொல்கிறது. அந்த அன்பு என்று சொல்வது தேவனுடைய அன்பு. அதான் வேதம் சொல்கிறது, மாம்சிகமான அன்பு, மாம்ச அன்பு, தெய்வீகமான அன்பு. இந்த தெய்வீகமான அன்பு தான் தேவனுடைய அன்பு. மாம்சமான அன்பு என்று சொல்வது மனுஷர் காணும்படியாய் நேசிக்கிற அன்பு. இதைதான் ரகசியமாய் தேவன் சொல்கிறார். கொஞ்சம் பேர் மனுஷர் காணும்படியாய் ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் மனுஷர் காணும்படியாக, தேவன் காணும்படியாய் ஜெபம் பண்ணல. கொஞ்சம் பேர் எதற்காக மனுஷர் காணும்படியாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். மனுஷர் இல்லாத நேரத்திலேயோ மனுஷர் காணாத நேரத்திலேயோ அவர்கள் ஜெபம் பண்ண மாட்டார்கள், அவர்களுக்கு ஜெபம் வராது. ஆனால் ஒரு மனுஷன் காணும்படியாக பயங்கரமான ஜெபம் பண்ணுவார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட சுபாவங்கள் உடையவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட கிரியைகள் உடையவர்கள் தெரியுமா? இரண்டாவது, மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ணுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு தேவனுடைய அன்பு இல்லாதவர்கள். தேவ அன்பு எவர்களுக்குள் இருக்கிறதோ அவர்கள்தான் தெய்வீகமாக ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். இதைதான் 1 கொரிந்தியர் 13 முதல் வசனத்திலிருந்து நாம் வாசித்துக் கொண்டு போகும்பொழுது, அன்பு இல்லாதவனுக்கு ஒன்றுமே இல்லை, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அங்கே சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், என் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும் எனக்கு அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். இந்த அன்பு தேவனுடைய அன்பு. தேவ பிள்ளையே, நீ ஒரு தேவ பிள்ளையோ ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனையோ ஒருவரையோ நேசித்து ஒருவர் பாவங்களை ஒருவர் சுமக்கக்கூடிய, சகிக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய அன்பு உனக்கு இல்லை. அதைதான் 1 கொரிந்தியர் 13 1 வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். உனக்கு சகிக்கக்கூடிய அன்பே இல்லையே. உன் குடும்பத்திலே சில வேதனைகள், கஷ்டங்கள், காரியங்கள் வரும்பொழுது உன்னால் சகிக்க முடியவில்லையே. எடுத்தெறிந்து பேசுகிறாயே, தூக்கி வீசி பேசுகிறாயே. உன் சபைக்குள்ளே ஜனங்களுடைய அக்கிரமங்களை ஒரு ஊழியக்காரனுக்கு சகிக்கக்கூடிய அன்பு இல்லை. ஆனால் பெரிய பெரிய மனுஷர் காணும்படியாய் சில ஊழியர்கள் பெரிய ஜெபங்களை செய்கிறார்கள். எப்படி தேவன் உன் ஜெபத்தை கேட்பார்? இதுதான் மனுஷர் காணும்படியாக. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை நேசிக்க வேண்டும், ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனை நேசிக்க வேண்டும், ஒரு குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். நேசம் என்று சொல்வது, அன்பு என்று சொல்வது என்ன? எல்லாம் சகலமும் சம்பூர்ணமாய் இருக்கும் போது நேசிப்பதல்ல. கஷ்டங்களின் மத்தியிலே, நிந்தைகளின் மத்தியிலே. அதுதான் 1 கொரிந்தியர் 13 சொல்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். உனக்கு இப்படிப்பட்ட அன்பு இல்லையே. இப்படிப்பட்ட அன்பெல்லாம் இல்லாமல் மனுஷர் காணும்படியாக நீ போய் ஜெபம் பண்ணுகிறாய். எப்படி அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் காணும்படியாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ணுகிறார்களே, அவர்களை ஆராய்ந்து அவர்களை போய் டீப்பாய் உள்ள போய் பாருங்கள். அவர்களுக்கு ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய அன்பு இருக்காது. ஒருவர் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள், மன்னிக்கக்கூடிய சுபாவங்கள் இருக்காது. ஒருவரை ஒருவர் தாங்கி சகித்து போகக்கூடிய அன்பு இருக்காது. இது ஊழியர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், விசுவாசிகள் மத்தியிலும் இருக்கிறார்கள், குடும்பங்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ புருஷன் மனைவிக்குள்ளே என்று எதற்காக
டைவர்ஸ், பிரிந்து விடுகிறார்கள். ஒருவர் செய்கிற ஒரு பாவத்தை ஒருவருக்கு மன்னித்து சகிக்கக்கூடிய அன்பு இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ மனுஷர் காணும்படியாய் ஜெபம் பண்ணுகிறாய். எப்படி உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? தேவனுடைய அன்பினாலே நிரம்பி, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இருமாப்பாய் இராது. தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட அன்பு உனக்குள் இருக்கிறதா? இந்த அன்போடு, இந்த அன்புள்ள இருதயத்தோடு நீ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்துக்கு உடனே பிரதிபலனை தேவர் அளிப்பார். மனுஷர் காணும்படியாய் பண்ணுகிற ஜெபத்துக்கு பிரதிபலன் இல்லை. எத்தனையோ தேவ பிள்ளைகள் அன்பில்லாதவர்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பில்லாத ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது சகிக்க வேண்டும், சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து எல்லாவற்றையும் சகித்தார், எல்லாவற்றையும் சுமந்தார். சிலுவையை கொல்கதா மலை வரைக்கும் சுமந்து கொண்டு போனார். முழு ஜனத்தினுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். முழு ஜனத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்தார். இப்படியாக ஒரு தேவ பிள்ளையும் கூட, ஒரு ஊழியக்காரனும் கூட, ஒரு விசுவாசியும் கூட ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடிய சுபாவங்கள் இருக்கிறதா? ஒருவர் குறைகளை ஒருவர் சுமக்கக்கூடிய சுபாவங்கள் இருக்கிறதா? நீ மனுஷனை காணும்படியாய் ஜெபம் பண்ணுகிறாய். மனுஷர் காணும்படியாய் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அன்பினாலே நிரம்பி இப்படிப்பட்ட சுபாவங்களோடு நீ ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மூன்றாவது, ஆலயங்களிலே, ஜெப ஆலயங்களிலே, தேவ பிள்ளையே, ஜெப ஆலயங்களிலே ஜெபம் பண்ணலாம், அது தப்பல்ல. ஆனால் கொஞ்ச தேவ பிள்ளைகள் வீடுகளிலே தனிப்பட்ட ஜெபம் இருக்காது, குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இருக்காது, குடும்பங்களிலே உபவாச ஜெபங்கள் இருக்காது. ஆனால் ஆலயத்தில் வரும்பொழுது சத்தமாக எல்லாரும் காணும்படியாக, இதுதான் பெருமை. இந்த ஜெப ஆலயங்களிலே ஜெபிக்கிற ஜெபம் என்று சொல்வது என்ன தெரியுமா? பெருமை. இதைதான் பரிசேயன் செய்தான். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஜெப ஆலயங்களிலே ஜெபிக்கும்படியாக 2 பேர் போனார்கள். ஒருவன் பேர் பரிசேயன், இன்னொரு பேர் ஆயக்காரன். இந்த பரிசேயன் ஜெப ஆலயத்திலே முன்பாக போய், ஆண்டவரே நான் தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், நான் ஆலயத்துக்கெல்லாம் கரெக்டாய் வருகிறேன், அவனை போல அல்ல, இவனை போல அல்ல, ஆயக்காரனை போல அல்ல என்று இவன் பெருமை நிறைந்தவனாய், இவன் ஜெபத்திலே பெருமை இருந்தது. இதுதான் ஜெப ஆலயத்திலே பண்ணுகிற ஜெபங்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெப ஆலயத்திலே பண்ணுகிற ஜெபத்தினுடைய அர்த்தம் என்னென்றால் பெருமை. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பரிசேயனுடைய ஜெபம் பெருமையாய் இருந்தது. ஆகினால்தான் அவன் ஜெபத்துக்கு எதிர்த்து நின்று, ஆயக்காரனுடைய ஜெபமோ, ஆயக்காரன் ஆலயத்திலே தூரமாய் நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், பாவியாகிய என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் பாவத்தை கர்த்தர் மன்னித்து அவனை நீதிமானாய் மாற்றி தன் வீட்டுக்கு திரும்பி போக பண்ணினார். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஜெப ஆலயங்களிலே போய் ஜெபம் பண்ணுகிறது தப்பல்ல. 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, உன் வீட்டுகளிலே குடும்ப நேரத்திலே குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னை ஜெபம் நீ செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் ஜெபமே இருக்காது. கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அது ஆண்களானாலும் பெண்களானாலும் பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் எங்கேயுமே அவர்களுக்கு ஜெபம் இருக்காது. வீடுகளில் ஜெபமே இருக்காது, தனிப்பட்ட விதத்தில் ஜெபமே இருக்காது. அதே ஆலயத்தில் வந்தார்களா, முழங்கால் படியிட்டு ஆலயமே காணும்படியாக ஆலயங்களிலே ஒரு பக்திமானை போல ஜெபம் பண்ணுவார்கள்.
அந்த ஜெபத்தின் பெயர் என்ன தெரியுமா? பெருமைக்காரனுடைய ஜெபம். பெருமைக்காரனுடைய ஜெபம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தகப்பனுக்கு, தேவனுக்கு அது அருவருப்பானதாம். அதான் பரிசேயனுடைய ஜெபம். தேவனுடைய பிள்ளையே, ஆலயங்களிலே ஜெபம் பண்ணுகிறது என்று சொன்னால் பெருமைக்காரனுடைய ஜெபத்தை குறிக்கிறது. நீ பெருமையோடு ஜெபம் பண்ணினால், நீ எங்க ஜெபம் பண்ணாலும், எப்படி ஜெபம் பண்ணாலும், எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். ஆயக்காரன் தன்னைத்தானே தாழ்த்தி, ஆகினால்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அந்த பரிசேயன் ஆயக்காரனை குறித்து படித்த பிற்பாடு கீழே வாசித்து பாருங்கள். அவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான், தன்னைத்தானோ உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயங்களிலே ஜெபம் பண்ணுகிறது என்று சொன்னால் பெருமைக்காருடைய ஜெபங்கள். இப்படிப்பட்ட பெருமையோடு நீ ஜெபம் பண்ணுவாயானால் ஆலயத்திலே போய் ஜெபம் பண்ணுகிறது தப்பல்ல. அந்த ஆலயத்திலே ஆயக்காரனை போல நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நீ ஆலயத்தில் வர நான் தகுதி அல்லவன், தகுதியற்றவன், உள்ளே பிரவேசிப்பதற்கு எனக்கு நான் பாத்திரன் அல்ல, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று மார்பிலே அடித்துக் கொண்டு தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அவன் அழுது கண்ணீர் விட்ட பொழுது கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்து அவன் பாவங்களை மன்னித்து அவனை நீதிமானாய் கழுவி அவனை சுத்திகரித்து தன் வீட்டுக்கு திரும்பி போகும்படியாய் கட்டளையிட்டார். இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள ஜெப மனிதனின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பிள்ளைகளே, உங்கள் ஜெபங்களிலே தாழ்மைகள் இருக்க வேண்டும், தாழ்த்துதல் இருக்க வேண்டும், அழுகை இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும், பாவ அறிக்கை இருக்க வேண்டும். பெருமைக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். பரிசேயனுடைய ஜெபம் பெருமையாயிருந்தது. தேவ ஜனமே, நீ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி வறுமையாக்கி தன் பாவங்களை மன்னியும் என்று சொன்னானே, இதுதான் ஜெப ஆலயங்களிலே ஜெபிக்கிற ஜெபம். நான்காவது, அதே 5ஆம் வசனம், மத்தேயு 6:5, வீதிகளிலும் சந்திகளின் வீதிகளின் சந்திகளிலே நின்று ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்தினுடைய அனுபவம் என்ன? தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறதில்லையே. வீதிகளின் சந்திகளிலே நின்று பண்ணுகிற ஜெபங்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாத ஜெபம், விசுவாசம் இல்லாத ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபம் என்று சொல்வது பிணியாளியை ரட்சிக்கும். இது அவ்விசுவாசமான ஜெபம் அப்படி என்று கூட சொல்லலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய ஜெபங்களிலே ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். உன்னுடைய ஜெபங்களிலே விசுவாசம் இருக்கிறதா? உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆதாயத்துக்காக நீ ஜெபம் பண்ணுகிறாய், ஏதோ நடக்கும் என்று ஜெபம் பண்ணுகிறாய். இதுதான் வீதிகளிலே நின்று ஜெபம் பண்ணுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஊழியக்காரர்கள் அப்படித்தான் ஜெபம் பண்ணுகிறார்கள். எதனா விசிட்டிங் போனா, யாராவது ஜெபிக்க கூப்பிட்டால் அங்க தேவ நாமம் மகிமைப்படும் என்று அல்ல. அதான் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வீதிகளின் சந்திகளிலே நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ஜெபம் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. அந்த ஜெபத்தின் நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. விசுவாசிகளே, ஊழியர்களே, கவனமாய் கேளுங்கள். உங்கள் ஜெபங்களின் நிமித்தமாக தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தின் நிமித்தமாய், வீதிகளிலே நின்று பண்ணுகிற ஜெபத்தின் நிமித்தமாய் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறதா? தூஷிக்கப்படுகிற ஜெபம் தேவன் விரும்ப மாட்டார். அதற்கு பிரதிபலனை தேவன் கொடுக்க மாட்டார். எத்தனையோ தேவ பிள்ளைகள் எங்கேயோ போய் ஜெபம் பண்ணுகிறார்கள். நீ எங்கேயும் போய் ஜெபம் பண்ணலாம், ஆனால் அந்த ஜெபத்திலே தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்ப தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நீ வீதிகளிலேயோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ
அது தண்டிக்கு தேவனுக்கு சித்தமான பிரகாரம் நீ போய் ஜெபம் பண்ணுவாயானால் அது விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஆதாயத்துக்காக நீ அங்க ஜெபம் பண்ணினால் உனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணக்கூடாது. நீ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஜெபம் பண்ணா, ஒரு வியாதிக்காரனுக்கு போய் ஜெபம் பண்ணா, ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணா அங்க ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று நீ ஜெபம் பண்ணுவாயானால் அது தேவநாம தூஷிக்கப்படும். அதற்கு தான் சொன்னேன், அந்த வீதிகள் என்று சொல்வது விசுவாசம் இல்லாத ஜெபம், பணத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், பொருளுக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஆதாயத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், இது பரலோகத்துக்கு போகாது. இந்த ஜெபம், இந்த ஜெபத்தின் அதுதான் ஆண்டவர் சொல்றார் கீழே, அங்கே அவர்களுடைய பிரதிபலன் தீர்ந்து ஆய்வோயிற்று, பரலோகத்தில் அவர்களுக்கு பிரதிபலன் இல்லை. ஏனென்றால் இந்த வீதிகளில் போய் ஜெபம் பண்ணுகிறார்களே, இவர்கள் எல்லாம் தேவ நாம மகிமைப்படும்படியா ஜெபம் பண்ணல. அங்க போய் ஜெபம் பண்ணா ஒரு ரூபாய் காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், இல்லை பொருள் கிடைக்கும், ஒருவேளை ஆகாரம் கிடைக்கும், இல்லாவிட்டா வேற எதனா ஆதாயம் கிடைக்கும். ஆதாயத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளையே, ஆதாயத்துக்காக நீ ஜெபம் பண்ணுகிறாயா? வீதிகளிலே தேவ நாம மகிமைப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் தேவ நாம மகிமைப்பட வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே, முழு உலகத்திலே ஆதாயத்துக்காக தான் எத்தனையோ ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள், ஸ்தானத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள், இல்லாவிட்டால் வயிற்று போக்குக்காக ஊழியம் செய்கிறார்கள், இல்லாவிட்டால் ஏதாயிலும் ஒரு ஸ்தானம் கிடைக்கும், இல்லாவிட்டால் லக்ஸூரியான லைஃபுக்காக தான் ஊழியம் செய்கிறார்கள். தேவ பிள்ளையே, விசுவாசியே, நீ ஆதாயத்துக்காக ஜெபம் பண்ணாதே. உன் ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்படாமல் போவது மாத்திரமல்ல, நரகத்திலும் கூட தேவன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். உன் ஊழியமோ, ஊழியக்காரனே, விசுவாசியே, நீ பண்ணுகிற ஜெபம் வீதிகளிலே எதற்காக பண்ணுகிறாய்? ஆதாயத்துக்காக பண்ணுகிறாயா, இல்ல தேவநாம மகிமைப்படும்படியாய் பண்ணுகிறாயா? தேவநாம மகிமைப்படும்படியாய் பண்ணுவாய், ஆனால் நீ விசுவாசத்தோடு பண்ணுவாய். அந்த விசுவாசம் என்று சொல்வது, என் தேவன் என்னை மகிமைப்படுத்தினால் போதும் என்கிறது. ஆதாயத்துக்காக நீ பண்ண மாட்டாய். நீங்கள் எந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணாலும், ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல கூட்டிக் கொண்டு போனாலும், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஃபேக்டரி, ஒரு கம்பெனி, ஒரு ஸ்கூல், ஒரு குடும்பம், எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு போய் ஜெபம் பண்ணு சொல்கிறாரோ அங்கே ஆதாயத்தை எதிர்பார்க்க வேண்டாம். ஆதாயத்துக்காக பண்ணுகிறவர்கள் தேவ நாமம் அவர்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறது. அதற்கு தான் தேவன் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்கிறவர்கள் எல்லாம் மாயக்காரனை போல மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலே, வீதிகளிலே, இப்படி 4 இடங்களிலே பண்ணுகிற ஜெபங்கள், இவர்களுடைய பிரதிபலன் இங்கே தீர்ந்து ஆயிற்று. அவர்களுக்கு பரலோகத்திலே பிரதிபலன் இல்லை. தேவ பிள்ளையே, முதலாவது மாயக்காரனை போல, இரண்டாவது மனுஷர் காணும்படியாக, மூன்றாவது ஜெப ஆலயங்களிலே, 4வது வீதிகளிலே. இந்த 4 விதமான ஜெபங்களை நீ மனுஷர் காணும்படியாய் ஜெபிக்காதபடி, இந்த பூமியின் ஆதாயத்துக்காக நீ ஜெபிக்காதபடி, இதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு கீழே 6ஆம் வசனம் சொல்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பிரதிபலனை அளிப்பார். நீ ஜெபம் பண்ணும்பொழுது தேவனுக்கு பயபக்தி உண்டானவனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் உன் ஜெபம் அறை வீட்டுக்குள்ளே போய், அறை வீடு என்று சொல்வது ஒருவேளை உன் வீடு, உன் ஆலயங்கள், மூன்றாவது உன் இருதயமாகிய அறை வீட்டை நீ பூட்டி, எந்த சத்துரு, உலக மாம்சம் எதுவும் உள்ள வராதபடி அதை சுத்திகரித்து பரிசுத்தம் செய்து பரலோகத்தில் இருக்கிற உன் தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணும்போது அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற உன் தேவன் சம்பூர்ணமான பிரதிபலனை கர்த்தர் உனக்கு தருவார். தேவ பிள்ளையே, ஆண்டுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. உன் ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பும்படியாக ஜெபம் மூலமாய் ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்கள். கர்த்தர் நம்மளை சீயோனாய், புதிய எருசலேமாய் கர்த்தர் நம்மளை கட்ட வேண்டுமானால் உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ கட்ட வேண்டும். சீயோன் கட்டப்பட வேண்டுமானால் ஊழியக்காரனே உன் ஜெப ஜீவியம் கட்டப்பட வேண்டும்.
புதிய எருசலேம் கட்டப்பட வேண்டுமானால் விசுவாசியே உன்னுடைய ஜெப ஜீவியம் கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட வேண்டும்? நீ மாயக்காரனை போல ஜெபம் பண்ணாதே, மனுஷர் காணும்படியாய் ஜெபம் பண்ணாதே, ஜெப ஆலயங்களிலே போய் ஸ்தானத்துக்காக ஜெபம் பண்ணாதே, வீதிகளிலே போய் ஆதாயத்துக்காக நீ ஜெபம் பண்ணாதே. உன் அறை வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்து உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இறங்கும், உம்முடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுங்கள். இன்றைக்கு உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் இருதயமாகிய வீட்டுக்குள்ளே உலகங்களை வெறுத்து தள்ளு, மாம்சத்தை வெறுத்து தள்ளு, பிசாசை வெறுத்து தள்ளு, சகல விதமான காரியங்களை நீ வெறுத்து தள்ளி உன் தேவனை மாத்திரம் நோக்கிப்பார். மாயக்காரனை போல இருக்காதே, மனுஷனை நோக்கி பார்க்காதே, ஜெப ஆலயங்களே ஸ்தானத்தை நோக்கி பார்க்காதே, ஆதாயத்தை நோக்கி பார்க்காதே, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் தேவனை நோக்கி உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை நீ பூட்டி உன் தேவனை நோக்கி பார்த்து, இந்த பூமியிலே ஓ தேவனுடைய பிள்ளையே உன் தேவனை மாத்திரம் நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாயானால் இன்னைக்கு உன் ஜெபத்துக்கு ஒரு பிரதிபலனை கர்த்தர் தருகிறார். இந்த வசனத்தின் முடிவிலே நாங்கள் சொல்கிறோம், எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள், எல்லாரும் கண்களை மூடுங்கள். இந்த நேரத்தில் ஒரு அபிஷேக தைலத்தை உன் தலையின் மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். எத்தனையோ வருடமாய் எத்தனையோ காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். இந்த காரியத்தின் மூலமாய் நீ பண்ணுகிறது நிமித்தமாக ஒரு மாயக்காரனாய் ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஒரு மனுஷர் காணும்படியாய் ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஒரு ஜெபாலயத்திலே ஸ்தானத்துக்காக போய் ஜெபம் பண்ணி இருக்கலாம், வீதிகளிலே ஆதாயத்துக்காக நீ ஜெபம் பண்ணி இருக்கலாம். அதனால தான் அஞ்சாணிகள் வார்த்தைகளை அலப்பி வீண் வார்த்தைகளை சொல்லி அப்படி நீ ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஐந்தாவது, இது நிமித்தமாய் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஒரு நல்ல ஜெபத்தை, தேவனுக்கு சித்தமான ஒரு ஜெபத்தை ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், இல்லாவிட்டால் ஒரு 5 நிமிஷம் செய்யுங்கள். இப்பொழுதே உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் எத்தனையோ வருடங்கள் கேட்கப்படாமல் இருந்ததுக்கு ஒரு பதிலை நீர் தந்தபடினால ஸ்தோத்திரம். இனி மாயக்காரனை போல மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலே ஸ்தானத்துக்காக வீதிகளிலே ஆதாயத்துக்காக அஞ்சாணிகள் அலுப்புகிற வீண் வார்த்தைகளைப் போல இந்த 5 காரியங்கள் நிமித்தமாய் ஜெபம் பண்ணாதபடிக்கு அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி, தேவனே என்று உண்மையான சுத்த இருதயத்தோடு ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு இருதயத்துக்கு நீ இப்பொழுதே அற்புதங்களை செய்வீராக. மிராக்கிள் நடப்பதாக, ஆண்டவரே சொஸ்தமாக்கப்படுவதாக, ஆண்டவரே அவருடைய வியாதியிலிருந்து நீ சொஸ்தமாக்குவீராக. பல அற்புத அடையாளங்கள் வீட்டு காரியங்களிலே, சம்பாத்திய காரியங்களிலே, ஆண்டவரே பிசினஸ் காரியங்களிலே எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளும் கூட விசுவாசத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊழியத்திலும் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஆண்டவரே சியோன் கட்டப்படுவதாக, புதிய எருசலேம் கட்டப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.